என்னது yellow black catering லாரி catering ஓகே மேல ஃபீமேலா ப்ரோ ஃபீமேல் ப்ரோ ரெண்டுமே ஒரே இதுதானா வேற பேர் 2000 கோல்டன் பிரின்சஸ் அண்ணா yellow இதெல்லாம் பிரீடு ஈஸ்டர்ன் ஒர்சிலா நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெமி பெட்ஸ். இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பிராட்வே பெட் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ காலையிலேயே ரொம்ப கூட்டம், நமக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய வியூவர்ஸுக்கு மார்க்கெட்டில் என்னென்ன பேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஸோ கட்டுக்கடங்காத கூட்டம். எப்பவும் போல் நம்ம சேனலில் அடிக்கடி இந்த வீடியோ போடுவோம். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து மாஸ்தாஞ்சாவடி மார்க்கெட்டை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்குறோம். ஸோ நிறைய பேட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய கண்ணில் தென்பட்டுச்சு. புதிய வெரைட்டிஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பேட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து புறா பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறோம். அது போக முயல், கோழி எல்லாமே இருக்குது. ஸோ செப்பரேட்டாக டாக்குக்கு தனியாக வீடியோவும், அதே போல் வந்து பேட்ஸுக்கு தனியாக வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன பேட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு மார்க்கெட்டில் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ பேட்ஸ் லவர்ஸ் யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய வெரைட்டிஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட்டை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி தெரியலை அப்படின்னு சொன்னாக்க, சென்னை பிராட்வேல இந்த மார்க்கெட் ரொம்ப வருஷமாக இயங்கிட்டு இருக்குது. ஸோ பெட்ஸ் லவர்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சிலர் புதுசாக வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு இதனுடைய விலாசம் தெரியலை அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்காக ஒரு சில விலாசத்தினுடைய விவரத்தை சொல்கிறேன். சென்னை ஹைகோர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரிஸ் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நேர் ஆப்போசிட்டில் பிரகாசம் சாலையில் வந்தீங்க அப்படின்னா கோழி மார்க்கெட் அப்படின்னு இடங்க இருக்குது. அந்த கோழி மார்க்கெட்டு தான் வந்து பெட் மார்க்கெட்டாக சண்டே எல்லா வாரமும் காலையில் 5 மணிலேருந்து ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் இங்கே வந்து கூடுது இந்த சந்தை. ஸோ உங்கள்கிட்ட பெட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்து விற்கலாம், அல்லது பெட்ஸ் வாங்கணும்னு நினச்சா கூட நீங்கள் இங்கே வரலாம். அது போக ஒரு ஃபேமிலியாக பிக்னிக்காக குழந்தைங்களை அழைச்சிட்டு வரலாம். நீங்கள் வந்து வண்டலூர் ஜூ, அந்த மாதிரி கிண்டி பூங்கா, அந்த மாதிரிலாம் போய் மிருகங்களை பார்த்து ரசிச்சுட்டு வர்றதுக்கு பதிலாக அங்கேயும் போகலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து சண்டே டைமில் லீவ் இருக்கும்போது நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய பெட்ஸ் வந்து சேல்ஸுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன பெட்ஸ் பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வளர்க்கலாம். உங்கள்கிட்ட இருந்தாலும் கொண்டு வந்து விற்கலாம். யாருமே தடை சொல்ல மாட்டாங்க. எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அதே போல் ஃபுட்டு, அதாவது பெட்ஸுக்கு தேவையான எல்லா விதமான ஃபுட்ஸும் இந்த ஒரே மார்க்கெட்டில் கிடைக்கும். அசசரிஸு, கூண்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா எல்லா வகைகளும் பெட்ஸ் சார்ந்து எல்லாமே கிடைக்கும். கான்டாக்ட்ஸும் கிடைக்கும். அதுபோக வந்து சிக்ஸு, டேம்டாக வளர்க்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிக்ஸாகவே வாங்கி ஹேண்ட் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கையில் வச்சு டேம்டாகவே வளர்க்கலாம். எல்லா வகையான என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறதுக்கு லைசன்ஸ் இருக்கோ அந்த பேர்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இல்லீகல் பேர்ட்ஸு அதெல்லாம் வந்து இங்கே விற்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை பச்சைக்கிளி வேணும் அப்படின்னா இங்கே விற்க மாட்டாங்க. அது வந்து இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு பேர்டு, அதெல்லாம் கிடைக்காது. அது போக வளர்க்குறதுக்கு லைசன்ஸ் உள்ள, வளர்க்குறதுக்கு அரசாங்கம் அனுமதித்திருக்கிற எல்லா பேர்ட்ஸும் இங்கே கிடைக்கும். குறிப்பாக காக்டெயிலு, லவ் பேர்ட்ஸு, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு, ஃபிஞ்சஸ்ஸு, அதுக்கப்புறமா கண்ணூர் வெரைட்டிஸு, சன்கண்ணூர், அதுக்கப்புறமா லாரி வெரைட்டிஸு, அந்த மாதிரி அப்புறமா கிரே பேரட்டு, இப்படி நிறைய இங்கே வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட பேர்ட்ஸ் என்னென்னலாம் விற்கிறாங்க அப்படிங்கிறத நான் முழுசாக காமிக்கிறேன். உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கூடுற இந்த சந்தைக்கு வாங்க. இங்கே நிறைய பேர் வந்து டைரெக்டாக வந்து விற்கிறவங்களும் இருக்காங்க. அதே போல் வியாபாரிகளும் வந்து விற்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற பேட்ஸ் அவங்க வாங்குவாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக பேட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். இது அழகான ஒரு ரெட் ஃபேக்டர் சன்கண்ணூர், ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, டேம்டாக இருக்குது. ஸோ அவர் கையில் வச்சு காமிச்சார் நம்மக்கிட்ட. இந்த மாதிரி யாராருக்கெல்லாம் பிடிக்கும், இந்த கிளி வளர்க்குறதுக்கு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ வாங்க. இதே போல் நிறைய இருக்குது. லவ் பேர்ட்ஸ் இருக்குது. அதுக்கு தேவையான தீனிகள் எல்லாமே
இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். பாருங்கள், அவர் வந்து கை கொடுக்குறாரு. அது அடம் பிடிக்குது, கையில் ஏறலை. ஏன்னா இடம் புதுசு இல்லையா, இப்போ வீட்டில் நல்ல பழகிருக்கும். பாருங்கள், இப்போ அவர் கைக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி செல்ல பிராணிகளை யாரெல்லாம் நேசித்து வளர்க்குறீங்களோ, உங்களுக்கு இந்த மாதிரி கையிலே வச்சு வளர்க்கணும் அப்படின்னா இங்கே நிறைய சிக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஃபீட் பண்ணி கையிலே வச்சு நீங்கள் வளர்த்து பழக்குனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கூட்டமாக நிறைய இருக்குது. உங்களுக்கு இங்கே வந்துட்டு இல்லை அப்படின்னு இருக்காது, எல்லா வகைகளும். அப்படி ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு பேட்ஸை எதிர்பார்த்து வரீங்க, அது கிடைக்கல அப்படின்னாலும் கூட அதனுடைய கான்டாக்ட்ஸு யார்கிட்ட கிடைக்கும் என்னங்கிறத நீங்கள் இங்கே இருக்கிற வியாபாரிட்ட சொன்னீங்கன்னா அவங்க எங்கே இருந்தாலும் வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து என்ன அழகாக இருக்குது பாருங்கள். கருப்பு, சோப்பு, ஒரு விதமான பச்சை கலரு, கிரே, ஒரு ப்ரௌன் கலர் கலந்து அது பார்க்குறதுக்கு எவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்குது. பேராக வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு கிரே பேரட் இருக்குது. இந்த கிரே பேரட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்கள் கூட சக மனுஷன் போல் பேசும், ஒரு நாய்க்குட்டி போல். ஆனால் நாய்க்குட்டி வந்து வாய் திறந்து பேசாது, இது எல்லாமே வாய் திறந்து பேசும், உங்களை கேள்வி கேட்கும், உங்களை கிண்டல் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியானது தான் கிரே பேரட்ஸு. அதுவும் இங்கே கிடைக்கிது. ஒரு காலத்தில் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்போர்ட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. இது வேணும் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எல்லாருமே ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ரொம்ப எளிதாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருது. இதை மாதிரியான மார்க்கெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற, உங்கள் ஏரியாவில் இருக்கிற பெட் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூடுற மார்க்கெட் இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேரம் பசி எடுத்து உங்களுக்கு பிடிச்ச பேடை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மார்க்கெட்டில் இன்னொரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேட்ஸை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏதாவது நோய் உள்ள பேட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் தெரியாமல் வாங்கிட்டு போனீங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். அதனால் ஓரளவுக்கு பார்த்து தெளிவாகி நீங்கள் ஒரு 10 இடத்துல பார்த்து ஒரு இடத்துல வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. விலையும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் மார்க்கெட்டு கொஞ்சம் நாளாக வந்து பேட்ஸ் மார்க்கெட்லாம் ரொம்ப வீக்காக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே இருக்குது பாருங்கள். பெர்ஷியன் கேட்டு, அதுக்கப்புறமா டாகு, எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இதை பற்றி தனியாக நம்ம வந்து ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்குறோம். இந்த கேட்டு, டாகு பற்றிலாம் அவங்களோட ப்ரீடர்ஸோட நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோவில் பேட்ஸ் மட்டும் பார்க்குறதுனால பேட்ஸை பற்றி மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஜாவா ஃபின்ச்சஸ் இருக்குது, அதுக்கப்புறமா நார்மல் ஃபின்ச்சஸ் இருக்குது. இது போக நிறைய வெரைட்டிஸில் ஸ்டார் ஃபின்ச்சஸ் கூட இருந்தது நான் பார்த்தேன். ரொம்ப குவாலிட்டி. அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நிறைய என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கோ ஃபின்ச்சஸில் எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து நல்ல ரேட்டில் இருந்தது, இப்போ ஓரளவுக்கு நார்மல் ரேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1500 2000லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு நல்ல பேர் வாங்கிடலாம். ஸோ ஜாவாலாம் பார்த்திங்கன்னா பீஸ் 300 400 விற்கிறாங்க. லவ் பேர்ட்ஸ் வந்து ஒரு 400 300 அப்படி விற்றுட்ருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அப்படி ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஃபின்ச்சஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இடங்களில் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸு. இந்த இது ஃபின்ச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சொசைட்டி பேர்டு தான். அதாவது எல்லாமே சேர்ந்து யூனிஃபார்மாக இருக்கும், குரூப்பாக இருக்கும், அடிச்சிக்காது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தம் போடாது. அதனால் நீங்கள் வந்து ஃபின்ச்சஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க தாராளமாக வளர்க்கலாம். அக்கம் பக்கத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இதே லவ் பேர்ட்ஸு, ஆஃப்ரிக்கனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்தும். ஆஃப்ரிக்கன்லாம் கத்திச்சுன்னா 7 ஊருக்கு கேட்குற மாதிரி கத்தும். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து அப்ஜெக்ஷன் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபின்ச்சஸ் அப்படி கிடையாது. அதே போல் சன்கண்ணூர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு பேராக வாங்கி வளர்க்கலாம். அல்லது ஒரு அன்பு செலுத்துறதுக்காக ஒரு பெட்டுக்கு லவ்வபுளாக நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா டேம்டை வாங்கலாம். ஸோ முயல் கூட இருக்குது, முயல் குட்டிங்கெல்லாம் இருக்குது. ஸோ ஜோடி வந்து 650 ரூபா சொல்கிறாங்க ஒரு ஜோடி குட்டி. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 25 நாள் குட்டி தான் இருக்கும். ஸோ முயல் குட்டி எப்போவுமே வாங்கும்போது நீங்கள் வந்து 40 நாளைக்கு மேலே உள்ள குட்டிகளை வாங்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா 30 நாள்லேருந்தே குட்டிங்க வந்து இலை கடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் அதை வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் 10 டேஸில் தாய்ப்பால் இல்லாமல் அது வந்து இறந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு. ஸோ எப்போவுமே முயல் குட்டி வாங்குறவங்க ஒரு 40 நாள் அல்லது 45 நாளைக்கு மேலே உள்ள குட்டிகளை வாங்குங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கும். 30 நாள் குட்டியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கிட்டு போயிடுவீங்க, ஆனால் ரிஸ்க் ஆயிரும்.
ஸோ இது இன்னொரு இடத்துல வந்து இதே பார்க்குறேன். இது வந்து கிரே பேரட் வச்சுருக்காங்க. அப்புறமா இது வந்து மங்குன்னு ஒரு குவாலிட்டி. இது வந்து நல்ல அருமையான நல்ல அறிவு சார்ந்த கிளி. இதை பாருங்கள், இது வந்து லோரியில் ஏதோ ஒரு வெரைட்டிஸ்ன்னு நினைக்கிறேன். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப செம கலர், என்ன பிரைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து 45,000 எதுவும் சொன்னாங்க. ஸோ ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஆசைக்கு மனநிறைவாக வாங்கலாம். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. லவ் பேர்ட்ஸ் மாதிரியும் இருக்குது, கிளி மாதிரியும் இருக்குது, அழகாக இருக்குது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம இந்த மார்க்கெட்டில் விற்கிற புறா பற்றின வீடியோவை தனியாக நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.